எத்தூரியம் இடிஎஃப் அப்ரூவல் ஆயிடுச்சு. ஸோ ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகினா எத்தூரியம் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்? எப்படி வேணா இருக்கும். ஓகே, ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய கிரேஷை கூட எத்தூரியம் சந்திக்கலாம். அப்படி இல்லை இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி மேலே கூட போகலாம். ஓகே, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எத்தூரியதை லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுறாள். இந்த ஷார்ட் டைமில் வர இந்த நியூஸ்கள் இந்த அப்டேட்டுகளை வச்சு நான் பயப்பட போகிறல. ஓகே, அடுத்தது நான் ட்ரேடிங்கில் இருக்கிற என் எத்தூரியத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கேன். கீழே போனால் வாங்குறதுக்கு என்கிட்ட யூஎஸ்டிடி இருக்குது, மேலே போனால் அது ஆட்டோமேட்டிக்காக விற்கிற மாதிரி தான் எல்லா போட்டையுமே நான் செட் பண்ணிக்கேன். ஸோ இதை மாதிரியான எமோஷனலாக நான் எந்த ட்ரேடிங் பண்ண போகிறல. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கு பிறகு, அதாவது இந்த ஆல்ரெடி அப்ரூவ் ஆகிட்டு இன்னும் ஸ்டார்ட் ஆகினதுக்கு பிறகு, அதாவது ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகினதுக்கு பிறகு மார்க்கெட் மேலே போனிக்கின்னு சொன்னால் நான் இவ்வளோ காலம் வாங்கி வச்சது ப்ராஃபிட்டில் இருக்குன்னு சொன்னேன். ட்ரேடிங்ஸில் நான் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுற சொல்ல ட்ரேடிங்ஸில் லாபத்துக்கு வரும்னா என் பொட்ஸ்கள் விற்றுக்கொள். அப்படி இல்லை மார்க்கெட்டை வேல்ஸ் டம்ப் பண்ணுறாங்க, ஓகே லிக்விடிட்டி எல்லாம் ஆகிறதுக்கு டக்குன்னு டம்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எந்த பேர்ட்ஸ்கள் போய் வாங்கும். ஓகே, நல்ல என்ன லோ ப்ரைஸில் எதுவும் கிடைச்சா லாபம் தானேன்னு சொல்லி எந்த பேர்ட்ஸ்கள் வாங்கும். ஸோ இந்த நியூஸ்களுக்கு எமோஷனலாக ட்ரிகர் ஆகி எந்த விதமான விஷயமும் நான் பண்ண போகிறல. ஸோ பிட்காயின் இடிஎஃப்க்கும் இப்படி தான் பெரிய ஒரு ஹைப் இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட பிட்காயின் இடிஎஃப் வந்த உடனே பிட்காயின் 1 மில்லியன் போயிருமா, 100,000 போயிருமா, பிட்காயின் டபுள் மடங்கு ஆகுமா இப்போ இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் அந்த நேரமும் இதை தான் சொன்னேன். ஓகே, ஸோ ஓவராக ஹைப் பண்ணாதீங்க. ஓகே, என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டும் கூட கண்ட்ரோல் இல்லை. மார்க்கெட் யாரோட கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னால் வேல்ஸோட கண்ட்ரோல் இல்லை. அன்றைக்கி வேல்ஸ் நினச்சா என்ன வேணுனாலும் பண்ணலாம். ஸோ நீங்கள் சும்மா நீங்கள் ஹைப் ஆகி நீங்கள் தான் சும்மா என்ன இந்த வேல்ஸோட எக்ஸிட் லிக்விடிட்டி ஆகுவீங்க. நீங்கள் சும்மா தேவையில்லாமல் இந்த நியூஸ் எழுப்பினால ஹைப் ஆகினீங்கன்னா. ஸோ நீங்கள் பொட்டுகிட்ட கொடுத்து ட்ரேட் பண்ணுற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் பொட்டை பார்த்துக்கொள்ளும். ஓகே, மேலே போனால் ப்ராஃபிட் எடுக்கும், கீழே வந்தால் டாலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணி வாங்கும். அப்படி ஸ்டப்லஸ் போட்டு வச்சுக்கிங்கன்னு சொன்னால் ஸ்டப்லஸ் அடிச்சுட்டு வெளியால் வரும். ஸோ ஓவர் திங்க் பண்ணி இதுக்கு பின்னால் போவீங்கன்னா நம்ம தான் இது சரி. என்ன காரணத்துக்கு அப்படி சொல்லணும்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வேலை செய்யும். அதுக்கு அங்கால மார்க்கெட் யார் கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னால் வேல்ஸோட கண்ட்ரோலில் தான். ஸோ இடிஎஃப் அப்ரூவல் ஆகிட்டு ஆல்ரெடி அது ட்ரேடிங் ஆரம்பித்தது பிறகு மார்க்கெட் மேலே போனாலும் நான் கவலைப்பட போகிறல, கீழே வந்தாலும் கவலைப்பட போகிறல. ஆக்சுவலி கீழே வந்தால் நான் சந்தோஷப்படுவேன். என்ன எனக்கு இன்னும் நல்ல ப்ரைஸில் எத்தூரியமாக அக்யூமுலேட் ஆகும். ஓகே, இதுதான் அதுக்குரிய ஆன்சர். இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.